LNTயை பொறுத்த மட்டும் தங்களுடைய கட்டுமான பணியை முடிப்பதற்கான துரிதமாக வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னாலே அதை ஆய்வு செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ திமுக கூட்டணியில அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு குழு அமைக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக இருக்கு. போட்டித் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிக்கிறவர்கள் மீது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அன்னைக்கே சொல்லிட்டேன். திமுகவுடைய கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்கிருக்கோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டத்திலே நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். திமுக பணம் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக பணம் சொல்றீங்க, திமுக 36 நாளாக காத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப திமுக புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 36 நாள் சொல்றது டிசம்பர் 3ஆம் தேதி நியமிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சுக்க வேண்டியது உங்க கணக்கு, உங்க திறமை.